ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ஐ பற்றி பார்க்க போகிறோம். அழகான உலகத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைகளில் ரெண்டு, ஒன்று லைட்டாக, இன்னொன்று இந்த ஐ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹியூமன் ஐயோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன்று கார்னியா, இன்னொன்று அக்யூஸ் ஹியூமர், இன்னொன்று பியூப்பிள், ஐரஸ், சிலேரி மசில்ஸ், விட்ரஸ் ஹியூமர், அப்புறம் ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாமே. நாம் இப்போ ஒன்று அதெல்லாம் என்னென்னன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறது கார்னியா. கார்னியாங்கிறது ஒரு தின் மெம்பரேன். அது வழியாக தான் என்னவாகும் அப்படின்னா லைட் உள்ளார என்ட்ரி ஆகும். அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பல்ஸ் லைக் ஸ்ட்ரக்சராக என்னவாகும்னா ஐக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது ஐரிஸ். ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு டார்க் கலர்டு மஸ்குலர் டயஃப்ராமாக இருக்கும். அதுதான் பியூப்பிளை கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் அது எல்லாருக்கும் தனித்தனியாக இருக்கும். இட் இஸ் யூனிக் ஃபார் எவ்ரி ஒன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூப்பிள். பியூப்பிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, மொழிக்கு நடுப்புற சின்ன ஒரு கழுகு நீல கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் லைட் உள்ளார போகிறத என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐ லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸு. அது டிரான்ஸ்பரண்ட் ஜெல்லி மெட்டீரியலால் ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஒரு ரியல் இன்வெர்டட் இமேஜை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலேரி மசில்ஸ். இந்த சிலேரி மசில்ஸ் தான் ஐ லென்ஸை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸையோ இல்லைனா அதோட கர்வேச்சரையோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னவாகும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப். அப்போது இந்த சிலேரி மசில்ஸால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டான ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ண முடியும். அதாவது ஐ லென்ஸை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கும். இந்த இன்னர் பால் ஆஃப் ஐ அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரெட்டினா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெட்டினா எப்படி இருக்கும்னா நம்மளோட கேமரா லென்ஸ் மாதிரியே இருக்கும். இங்கே தான் என்னவாகுது அப்படின்னா இன்வெர்டட் இமேஜ் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகும். ரெட்டினால தான் ராட்ஸ் அப்படின்னும் கோன்ஸ் அப்படின்னும் நிறைய செல்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ராட்ஸும் இந்த கோன்ஸும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அக்யூஸ் ஹியூமர் அப்படின்னும் விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னும் ரெண்டு ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அக்யூஸ் ஹியூமர் அப்படிங்கிறது பியூப்பிளுக்கும் லென்ஸுக்கும் நடுப்புற இருக்கும். அதே சமயம் விட்ரஸ் ஹியூமர் அப்படிங்கிறது லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுப்புற ப்ரெசென்ட் ஆகிருக்கு. போகிறது ஆப்டிக் நர்வ். இந்த ஆப்டிக் நர்வ் வழியாக தான் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் என்னவாகும்னா பிரெயினுக்கு போகும். அப்புறம் பிரெயின் அது என்ன இமேஜுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லென்ஸுக்கு திருப்பி கொடுக்கும். ஒயிட் பார்ட் ஆஃப் தி ஐ தான் என்னென்னா ஸ்கெலீரா. ஐபாலை தவிர மற்றபடி ஐயை ஃபுல்லாக சரௌண்டாக இருக்கிறது தான் இந்த டஃப் ஒயிட் மெம்பரேன். இப்போ நாம் ஐயோட ஒர்க்கிங் பற்றி பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டை கார்னியா வழியாக என்டர் ஆகி பியூப்பிள் வழியாக ஐ லென்ஸ் மேலே போய் விழும். ஐ லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லைட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டினா மேலே ஃபார்ம் பண்ணும். இப்போது இந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி ஆப்டிக் நர்வ்ஸ் வழியாக பிரெயினுக்கு சென்ட் பண்ணும். பிரெயின் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அது என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நம்மளுக்கு சென்சேஷன் ஆஃப் அ சைட்டாக இருக்கும். அதே சமயம் நம்மளால் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்கலாம். நம்ம டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது சிலேரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அதனால் ஐ லென்ஸும் என்னவாகும்னா தின் ஆகும், ஃபோக்கல் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபார் ஆப்ஜெக்ட் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். அதே மாதிரி நியர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படி ஆப்போசிட்டாக சிலேரி மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி ஐ லென்ஸ் திக் ஆகும். ஸோ ஃபோக்கல் லென்த்து டிக்ரீஸ் ஆகும். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்கலாம். அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ஈஸியாக ஐயால் பார்க்க முடியாதது தான் நம்ம நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டர். ஃபார் பாயிண்ட் ஆஃப் தி ஐ அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஒரு ஐயால் எவ்வளோ தூரம் வேணாலும் பார்க்க முடியும், அது இன்ஃபினிட்டியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் ஐ பற்றியும் அதோட ஒர்க்கிங், அப்புறம் நியர் பாயிண்ட்னா என்ன, ஃபார் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.